ஹலோ மக்களே, நைட்டு 9:30 மணிக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்த்துட்டு பிரியாணி கிரேவிங்ஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டுருந்தோம். நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழகாக க்யூட்டாக வாய்ஸ்லலாம் ஸ்னாப் சாட்டில் பேசினேன். பட் அது வாய்ஸ் இதில் ஆட் ஆகலை. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கெபாப்ச்சி, அது எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க பக்கத்தில் இருக்க பெடாக்கு, ஓகேவா, அவங்க போட்டிருந்தாங்க. சரி எதுக்கு நம்ம அங்கே இங்கே அலையணும், இவங்களே ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்கள் போகிற நேரம் பிரியாணி இல்லவே இல்லை. ஆக்சுவலி இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைலே என்னென்னா பாகிஸ்தானி ஸ்டைல். பிரியாணி எல்லாமே பாகிஸ்தானி பேஸ்டு அந்த இதுவாக இருக்குமா. சரி நாங்களும் இது வரைக்கும் சாப்பிட்டதில்ல, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். கடைசியில் பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு போயாச்சு. ஏன்னா பெடோக் மால் பெருசு, உள்ளே நிறைய ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. 9:30க்கு எல்லாமே க்ளோஸ்டு சண்டே டைமில். சரி வேறு வழியே இல்லாமல் திருப்பியும் இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு பட்டர் நானும் அதுக்கப்புறம் பட்டர் சிக்கனும் ஆர்டர் பண்ணோம். அவர் ஒரு மசாலா டீயும் எனக்கு ஒரு மேங்கோ லெஸ்ஸியும் ஆர்டர் பண்ணார். நாங்கள் 4 பட்டர் நான் ஆர்டர் பண்ணோம். என்ன பேஸ்ட்டாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் ஸ்டைலெல்லாம் மெலிசாக இருக்கும்ல, நான் இங்கே நல்லா பட்டையாக இருந்துச்சு. பிடிக்கவே இல்லை. அப்படியே இழுக்கும் போதே சவுக்குன்னு இருந்துச்சு. என்னப்பா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னேன். இது அவங்க ஊர் ஸ்டைலாக இருக்கும்டி அப்படின்னாரு. ஆனால் எனக்கு ஃபுல்லாக பிரியாணி தான் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. சரி நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னாரு. இல்லை நம்ம நெக்ஸ்ட் வீக் வரலாம், ஏன்னா இன்றைக்கும் சாப்பிட்டுட்டு வெளில சாப்பிட்டு நாளைக்கே வெளில சாப்பிட்டா செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆஃப்டர் 8:30க்கு மேலே சாப்பிட்டாலே வேக்குன்னு வந்துடும் எல்லாம். எனக்கு நைட் டைம் லேட் நைட்லாம் சாப்பிட்டா செட்டே ஆகாது. சரி இருந்தாலும் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன். மேங்கோ லஸ்ஸி எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க போல். பட் குட் ஃபார் ஹெல்த்லாம் இல்லை, டேஸ்ட் வைஸ் ஓகே தான். இதுக்கப்புறம் அந்த கடைக்கு போவேன்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அடுத்த வாரம் போனோம். அதை நெக்ஸ்ட் விலாகில் சொல்கிறேன். பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.